ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஜிவி பிரகாஷ் சைந்தவியோட குடும்ப பிரச்சனையில என்னையா இழுக்கிறீங்கன்னு திவ்யா பாரதி ஸ்டோரி போட்டு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பரஸ்பரமா விவாகரத்து வேணும்னு கோரி இன்னமும் வழக்கு விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இவங்களுக்கு அன்வே அப்படிங்கிற பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த நிலையில 11 வருஷம் திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா பரஸ்பரமா விவாகரத்து கோரின விஷயம் பலரையுமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் என்னன்னு சோசியல் மீடியாவில் இது தொடர்பா பல காரணங்கள் வெளியாச்சு. குறிப்பா ஜிவி பிரகாஷ் கூட பேச்சுலர் படத்துல நடிச்சிருந்த திவ்யா பாரதி தான் இதுக்கு காரணம் அப்படின்னு பலரும் பேசிட்டு வந்தாங்க. ஆனா இந்த காரணத்துக்கு ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து திவ்யா பாரதியும் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்களோட டிவோர்ஸுக்கும் எனக்கும் எந்த காரணமும் இல்லை, ஆனா நிறைய பேர் என்ன திட்டுறாங்க, கண்டுக்காம இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாங்க திவ்யா பாரதி. இவங்களோட விவாகரத்துக்கு காரணம் திவ்யா பாரதி தான் அப்படின்னு இன்னமும் நியூஸ் பரவிட்டு இருக்க நிலையில அவங்க ரொம்பவே மனமுடிஞ்சு ஒரு ஸ்டோரியை ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தொடர்பே இல்லாத ஒரு குடும்பத்துல என்னோட பேரை இழுத்து விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நேரடியாவே சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு நடிகரை டேட் பண்ண மாட்டேன், அதுவும் திருமணமான ஒருத்தரை வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசியிருக்காங்க திவ்யா பாரதி. நான் ரொம்பவே பலசாலி, ஒரு சுதந்திரமான பெண், ஒரு நல்ல உலகத்தை உருவாக்க நினைங்க. இந்த மாதிரி வதந்தியான நியூஸ் எல்லாம் பரப்பாதீங்க, என்னோட எல்லையை கொஞ்சம் மதிங்க. இதுதான் என்னோட முதலும் கடைசியுமான விளக்கம். நன்றி அப்படின்னு திவ்யா பாரதி பேசியிருக்காங்க.